வெல்கம் டு சாராவின் சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னா பார்க்க போகிறோம். இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி அப்புறம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரிங்க நம்ம சாப்பாடு கூட வச்சு நாம் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. அதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நான் எல்லா தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேங்க ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டுங்க நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த தக்காளி சாறில் தண்ணி இருக்குங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா அடுப்புலேயே விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதுவும் நல்லா சுண்டி வந்துடுறோம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு செஞ்சு இதில் போட்டுடலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 50 மில்லியன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் நிறைய இருந்தால் தானே அது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கட்டும். இப்போ ஆயில் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு 4 கட்டை பூண்டு எடுத்துங்க. நல்லா தொளிச்சு பொடியாக நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஆயிலில் போட்டு ஃப்ராண்டுக்கலாம். நல்லா பூண்டு ஆயிலையே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். லைட் மெரூன் கலர் வந்தானே நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக மெரூன் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கருகல் விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு அரை சிட்டிகை மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஆயிலோட நல்லா அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போயிடட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆயிலோட நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தக்காளி தொக்குல இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டோன்னா அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஆயிலே நல்லா சூடாகட்டுங்க. அந்த தக்காளி தொக்குலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், சைட்லெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறினோன்னே ஒரு டப்பாவில் போட்டு கண்டெய்னரில் போட்டு வெளியே வச்சு ஒரு வாரம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இது கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறினா தக்காளி சாப்பாடும் ரெடிங்க. ரெடிமேட் தக்காளி சாப்பாடாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குயிக்காக ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியான இது. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.